வணக்கம். தமிழ்நாட்டுல இப்போ ஒரு 15 முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. இதுல வேலைவாய்ப்புல இருந்து ரோடு வசதி வரைக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கைய நேரடியா பாதிக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் என்ன? அதனால உங்களுக்கு என்ன தாக்கம்னு சுருக்கமா வேகமா பாத்துறலாம் வாங்க. இந்த 15 அப்டேட்ஸும் உங்க வேலை, உங்க ஹெல்த், உங்க பர்ஸை எப்படியெல்லாம் பாதிக்க போகுது? இதுதான முக்கியமான கேள்வி. வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். வரப்போற 5 நிமிஷத்துல ஆயிரக்கணக்கான புது வேலைகள், ஒரு 1000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், ஓட்டர்ஸ்க்கு முக்கியமான டெட்லைன், சில ஹெல்த் வார்னிங்ஸ், அப்புறம் நம்ம எக்கானமி பத்தின ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் நியூஸ். இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல கவர்னன்ஸ், அப்புறம் ஒரு சிட்டிசனா நம்மளோட கடமைகள் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டேட்ல நம்மளோட பங்கு என்ன? தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஜனவரி 22, 23 தேதிகள்ல ஆளுநர் உரை மேல விவாதம் நடக்கும். அதுக்கப்புறம் ஜனவரி 24ஆம் தேதி முதலமைச்சர் அதுக்கு பதில் சொல்ல போறாரு. ரெண்டு ரொம்ப முக்கியமான டெட்லைன் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல வோட்டர் லிஸ்ட்ல உங்க பேரை சேர்க்கறதுக்கு ஜனவரி 30 வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ரெண்டாவது விஷயம், ஏப்ரல் 1ல இருந்து டோல்கேட்ல இனிமே கேஷ் கிடையாது, ஃபாஸ்டேக் மட்டும்தான். அதுக்கு ரெடி ஆயிக்கோங்க. அடுத்து நம்ம மாநிலத்தோட பொருளாதாரம், ரோடு மாதிரி உள்கட்டமைத்தெல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். சமீபத்துல பெஞ்ச மழையால டேமேஜ் ஆன ரோடெல்லாம் சரி பண்றதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு பெரிய தொகையை ஒதுக்கியிருக்காங்க. எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? கரெக்டா, 1000 கோடி ரூபாய். இந்த 1000 கோடி ரூபாயை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, 24 மாநகராட்சிக்கு 700 கோடி, சென்னைக்கு மட்டும் தனியா 100 கோடி, அப்புறம் 479 பேரூராட்சிகளுக்கு ஒரு 200 கோடி. இந்த காசை வச்சு உடனே ரோடெல்லாம் சரி பண்ண சொல்லி ஆர்டர் போட்டாச்சே. பொருளாதாரம்னு பேசும்போது இந்த பொங்கல் பண்டிகைக்கு மட்டும் டாஸ்மாக் மூலியமா அரசுக்கு கிடைச்ச வருமானம் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 850 கோடி ரூபாய். இது ஒரு புது ரெக்கார்டு. போன வருஷத்தை விட இது சுமார் 140 கோடி ரூபாய் அதிகம். ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, சிட்டியை விட கிராமப்புறங்கள்ல தான் விற்பனை அதிகமா ஆகியிருக்கு. இதுதான் இந்த வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமா சொல்றாங்க. சரி, இப்போ எல்லாரும் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு செக்ஷனுக்கு வந்தாச்சு. வேலைவாய்ப்பு, படிப்பு சம்பந்தமான அப்டேட்ஸ். உங்க அடுத்த மூவ் என்னவா இருக்கலாம்? கவர்மெண்ட் வேலை தேடுறவங்களுக்கு ஒரு சூப்பரான நியூஸ். 3 பெரிய டிபார்ட்மெண்ட்ல ஆள் எடுக்கிறாங்க. ரயில்வேல கிட்டத்தட்ட 22,000 வேகன்சி, நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு 999, அப்புறம் ஆர்பிஐல 572 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட். குவாலிஃபிகேஷன், லாஸ்ட் டேட் எல்லாம் இங்க இருக்கு, பார்த்துட்டு உடனே அப்ளை பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கவனத்துக்கு, ஜேஇஇ மெயின் எக்ஸாம்ஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஜனவரி 30 வரைக்கும் நடக்கும். 12 லட்சத்துக்கும் மேல ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாமை எழுதுறாங்க. இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பொது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு சம்பந்தமான சில முக்கியமான வார்னிங்ஸ். நாம இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. வெஸ்ட் பெங்கால்ல நிபா வைரஸ் பரவிட்டு வர்றதால நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சில அட்வைஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது, பறவை இல்லனா ஏதாவது விலங்கு கடிச்ச பழங்களை சாப்பிடாதீங்க, அப்புறம் பதநீர் குடிக்கிறதையும் அவாய்ட் பண்ணணும். தமிழ்நாட்டுல இப்போதைக்கு எந்த பாதிப்பும் இல்ல. இருந்தாலும் நிபா வைரஸ் அறிகுறிகள் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இது ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு வார்னிங். அல்மாட் கிட்டுன்னு ஒரு மருந்தை தடை பண்ணிருக்காங்க கவர்மெண்ட். அந்த மருந்து பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இதுல எத்திலீன் கிளைகால்னு ஒரு விஷ ரசாயனம் இருக்கு. இது கிட்னி ஃபெயிலியர், மூளை, நுரையீரலுக்கு பாதிப்பை உண்டாக்கி மரணம் வரைக்கும் கொண்டு போலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த மருந்தை வாங்கவோ விற்கவோ கூடாது. இன்னும் சில பப்ளிக் நோட்டீசஸ். வடகிழக்கு பருவமழை முடிஞ்சிருச்சு, இப்போ ட்ரை வெதர் தான் இருக்கும். ஆனா ஜனவரி 23ல இருந்து 25 வரைக்கும் லைட்டா மழை வர வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம், ஜனவரி 26 ரிபப்ளிக் டே அன்னைக்கும், February 1 வள்ளலார் நினைவு தினம் அன்னைக்கும் டாஸ்மாக் கடைகள் எல்லாமே லீவு. ஓகே, இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் 4 பாயிண்ட்ல ஷார்ட்டா பாத்திரலாம். 1, உங்க ஓட்டர் ஐடி, பாஸ்டேக் விஷயத்தையெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, டெட்லைன் வருது. 2, பொருளாதாரம், ரோடு போடுறதுக்கு பெரிய ஃபண்டு வந்திருக்கு, மக்களோட செலவும் அதிகமாயிருக்கு. 3, வேலைவாய்ப்பு, 23,000க்கும் அதிகமான அரசு வேலைகள் இப்போ ஓப்பனிங்ல இருக்கு. 4, பாதுகாப்பு, ஹெல்த் வார்னிங்ஸை பத்தி கவனமா இருங்க, முக்கியமான லீவ் நாட்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த எல்லா அப்டேட்ஸ்லயும் உங்களை நேரடியா பாதிக்கிற விஷயம் எது? நீங்க முதல்ல எது மேல ஆக்ஷன் எடுக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.